என்னையும் கட்டும் ஒத்துக்கிறான் எதுதாங்கிறான். சரி எங்க அண்ணி போயிருக்கிறா, பக்கத்துல ஒரு நாசனக்காரி 10 கிராம் ஒரு எண்ணெய் இல்லாம என்னை விட்டு ஏமாத்தி போயிருக்கா. தேர் எங்க வேணும் போலாம், ஆனா நிக்க நிலை வேணும். கண்டிப்பா அவ இங்கதான் வந்து என் பக்கத்துல படுக்கணும். அவளுக்கு தெரியாத மாதிரி நான் காமிச்சுக்கிறேன். அவ என்னதான் பண்றான்னு பாக்கலாம். சரி இங்க படுக்கிறேன், அவ வந்து என் பக்கத்துல படுக்கட்டும். வேற நினைச்சேன். இருந்தாலும் நல்ல காலம் நல்லா தூங்குறாங்க. என் கணவர் சொன்ன மாதிரி இவங்க மூதேவின்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் இவங்க தூங்கும் பொழுது எழுது போனேன். நானும் என் கணவரை சந்தோஷமா இருந்தது யாருக்குமே தெரியுது, யாரும் பார்க்கல. இவங்க தூங்கும் பொழுதே வந்துட்டேன். இனிமே அவங்க பக்கத்துல படுத்தாதான் இவங்களுக்கு சந்தேகமா வராது. இவதான் மூதேவி, நானாமா மூதேவிய எந்த பிரச்சனை துணுப்படி என்ன பார்த்து மூதேவின்றா. போய் வந்து எனக்கு தெரியாது நினைச்சு என்னாம நடிக்கிறா பாருவோ. நேர வரட்டும் இருக்குது, எழுப்பி பார்க்கலாம் என்ன பண்றான்னு பார்க்கலாம். எழுப்பலாம். அண்ணி அண்ணி அண்ணி, ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்து மூதேவின்ட்டு அடக்கலன்ட்டு எப்படி படுத்துக்கிறா பாரு. வேல்மலை நல்லா அங்காள பரமேஸ்வரி பத்துக்கிறா பாரு, அது மாதிரி பத்துக்கிறா பாரு. சக்காத்தி எப்படி பத்துக்கிறா பாருவோ. என்ன வந்து சொல்றா மூதேவின்ட்டு எப்படி போய்க்கிறா பாரு. ஒரு அடக்க நான் ஒடுக்கணும்னு தெரியுது அவளுக்கு. ஒரு பொம்பளை என்ன மாதிரி இருக்கணும் பாக்குறதுக்கு. இவனுங்கிறா பாரு. அண்ணி ஸ்ரீதேவி தான் நானு. அண்ணி அண்ணி அண்ணி, பொழுது விடிஞ்சிச்சா? பொழுது எப்பயோ விடிஞ்சிச்சு அண்ணி. எனக்கு பொழுது விடியறதே தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியும் உனக்கு? தெரியாது ஒன்னும். இரவு முழுவதும் உன் கூட தானே இருந்தேன். இங்க அங்க எங்க அசதி போயிருப்பேனா? போயிருக்க மாட்டியா நீ? போயிருக்க மாட்டே, இங்க தான் இருந்த. அண்ணி எனக்கு என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் உனக்கு. ஏன்னா போன வேலை அப்படியே, போன வேலை அப்படிதான் இருக்கும். சரிதான் அண்ணி, எனக்கு எல்லாம் தெரியும், வாங்க போலாம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பக்கம் வட்டம் கீழ்நெல்லி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழு சார்பாக முதற்கண் வணக்கம். ராஜாஸ்தானம், போஜாஸ்தானம், சமஸ்தானம், நெல்லுக்கழகு சிறுசம்பா, நீருக்கழகு பன்னீர், கடலுக்கழகு பார்க்கடல், இன்னும் பூவுக்கழகு செண்பகப்பு, இன்னும் நாட்டுக்கு நாடு வகநாடாக விளங்கக்கூடிய கிராமஸ்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் நொலம்பை கிராமஸ்தலம். இன்னும் நாட்டாண்மை, விருதனம், மணியம், முன்சிப், ஏட், போலீஸ், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், மகளிர் அணி, இளைஞர் அணி, விழா குழுவினர்கள், கோவில் அரங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து எங்கள் கீழ்நெல்லி ஸ்ரீ சக்தி கணபதி நாடகமன்ற கலைக்குழுவை பாராட்டி கிராம பொதுப்பணமாக ரூபாய் 201 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதுவரை உன்னை பார்க்கவே முடியவில்லை. எங்கதான் சென்றா தெரியலையே. சரி, எங்க போனாலும் எங்க தானே வரணும். எனக்கு தூக்கம் வருது, போய் நேரம் படுத்து தூங்க. ஒரு மச்சாங்காரன் எங்க போறான் எங்க வரான் இப்படி மூதிய மாதிரியா தூங்குறானே. சரி, இவன் தூங்குனது நமக்கு நல்லதா போச்சு. சரி, நாமளும் ஒரு தூக்கம் போடுவோம். பக்கத்துல பார்த்தா ஆளை காணோம். உன்னை எங்க தேடி பார்த்தேன், ஆளே இல்ல. எங்க தான் போயிருந்தேன்? இருவரும் படுத்து தூங்கணும். நீ தூங்கிட்டே, எனக்கு தூக்கம் வரல. ஏன் வரல? காத்து வரல, தூக்கம் வரல. அப்படியா? அதனால காத்து வாங்க போனேன். ஏண்டா தலையெல்லாம் கலந்து இருக்கு, தலையெல்லாம் குப்பையா இருக்கு. காத்து வாங்க போனே, ஓவரா காத்து அடிச்சது, அதனால ரொம்ப தூசிமா இருக்கும். என்னடா சத்தி கட்டி மேல போட்டுக்கிற? புழுக்குமா இருந்தது, அதனால கை. என்னடா புழுக்குமா இருந்ததுன்ற, காத்து அதிகமா அடிச்சதுன்ற? அட பாவி, திப்பி கூட போடாம வந்திருக்கேன். இத வர பாப்பான்டாங்க. டேய், ஏதோ தப்பு பண்ணி இருக்கு, அது என்கிட்ட மறக்கிறேன். கால நேரம் வரும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். பாத்தாயா, பொழுது வெடித்து விட்டது, ஆற்றில் தண்ணீர் குறைந்து விட்டது. இப்பொழுது மலைநாட்டுக்கு செல்ல வேண்டும். மலைநாட்டுக்கு சென்று அந்த தயாவனரை வெற்றி பெற்று வெற்றி செய்தியோடு நம்முடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும்.
வீர பாதை உள்ள மேட்டு பள்ளங்களை வெட்டி சாய்ந்து கொண்டு பிறந்தார் இந்த மலைநாட்டு தயாளன். என்ன பேரு நண்பார்? என்ன தீர நண்பார்? பாட்டு நடனம் வைக்கும் மலைநாட்டு தயாளன் என்பார். விஜயபுர நாட்டுக்கு காப்பாவனம் செலுத்தின சிற்றரசன் இந்த வேறு பண்டு காப்பாவனமே செலுத்தும் நிகழ்ச்சியும் அனுப்பிவிட்டேன். சென்ற நாளாளி எங்கடா போறான்? எங்கதான் வரதில்ல? நீங்க வரணும் பாக்குறான். நான் யாராங்க? என்னடா தலை கொடுத்துருக்குறா? நீ வர வர சரி கிடையாது. ஏண்டா வர வர சரி இல்லைங்க. வயித்துக்கு சோறு துண்ற மாதிரி அப்ப ஆடிங்க. என்னதான் சாப்பிட்டுங்களா? யாராவது என்ன பேசணும் வந்து கரிந்து 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 பேச வேண்டும். ஜனங்கள்ட்ட பேசணும். அப்ப என்ன பார்த்தா எப்படா தத்து உனக்கிட்ட சொல்லுவியா? சொல்லுவியா? பேசக்கூடாது பேசக்கூடாது பேச ஆசைப்படக்கூடாது. பேசி பேசிதான் கொண்டேதான் இருக்கிறான். என்ன மாதிரி பேசுற யாரும் ஆசைப்படவே கூடாது. சரிங்க சொல்லுங்க ஐயா. உனக்கு வேற என்ன? எனது தூரம் என்ன? எனது வருமகன் பிறந்தால் இப்படித்தான் பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும். சபாஷ். வீராதி வீரன். சூராதி சூரன். நான் சூத்தோட்டி பேரன். யாரு? சூரர்க்கெல்லாம் தலைவன். சூரர்களாம் தலைவன். தலைவன். தெரிந்து தெரிந்து பேசணும். வேலை வீடு போச்சா? வாங்களே ஐயா. இதேவரை நாட்டுக்கு ஆமாங்க. காப்பாவன சட்டன சிற்றரசன் இதை வேறு கொண்டு காப்பாவனமே சொல்லட்டும்ல லிகிதம் அனுப்பிட்டோம். ஆமாங்க. நாங்க என்னதான் நடந்தது? மலைநாட்டுக்கு வந்து விட்டோம். மலைநாட்டு மன்னன் தயாள் மன்னன் இருக்கின்றன பார். விஜயா இத பார்த்தாயா? ஆரோத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறான். இவன் தான் தயாள மன்னனாக இருக்கும். உள்ளே சென்று வா. எவ்வளவு ஆணவருக்கும் நமக்கு அடங்கிய சிற்றரசன் நமக்கு சேர வேண்டிய வருமானத்தை செலுத்தாமல் எவ்வளவு ஆணவத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். யாரா நீங்கள்? நான் வர வேண்டிய காரணம் விஜயபுர நாட்டு இளவரசன். என்னுடைய பெயர் விஜயே. என்னுடைய மைத்துனன் அமரன். எதனா நீங்க வந்துக்கிறீங்க? எங்களுக்கு சேர வேண்டிய வரிபணத்தை செலுத்தி விடு, நாங்கள் சென்று விடுகிறோம். உங்களுக்கு சேர வரிபணத்தை நீ மேல் கொண்டு செலுத்தவே முடியாது என்று லிகிதமா அனுப்பிவிட்டானே. லிகிதம் அனுப்பிவிட்டால் அப்படி என்றால் வரிபணத்தை செலுத்த முடியாது. முடியாது என்ற வாழ்மொழியை சந்திப்போமா? சந்திக்கலாமா? அப்படியா? ஆகட்டும். ஊரால திட்டமிட்டவனே உன் என்ன விதி ஈடேறாது. கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். எங்களுக்கு சேர வேண்டிய வழிபடத்தை முறையோடு செலுத்த முடியுமா? முடியாது. உங்களை பார்த்தவன பாவமா இருக்கு. ரெண்டு பேரையும் பீசுகளே தட்டி போட்டு போட்டு. அப்படியா? நான் வந்தது தப்புன்னு என் காலில் வீந்து பைனாருங்கடா. வீரம் இருந்தால் நீ நாளை என்று வாழ்வுகளை சந்திப்போம். வாடா பார்க்கலாம். தேவையானதே அவனோ தோற்று விட்டான். என்னுடைய காலில் விழுந்து விட்டான். அவனை மன்னித்து விட்டு விடலாம். விஜயா விரோதி எப்பொழுதுமே விட்டு வைக்கவே கூடாது. இவன் ஒரு விஷப்பாம்பு. இவன் இருந்தால் நமக்கு தான் ஆபத்து. அதான் இவன் இப்பொழுது வேண்டாம் அமரா. விரோதி என்றாலும் பாதத்தில் விழுந்து விட்டானே, அவனை மன்னிப்பு தானே தர்மம். அப்படியா? ஆமா. சரி உன்னுடைய விருப்பம். மன்னா உன்னை நான் மன்னித்து விட்டேன் மன்னா. என்னை மன்னித்து விட்டாயா? ஆமா. இந்த மேற்கொண்டு உங்களுக்கு சிறந்த வரிபணத்தை தவறாமல் நானே செலுத்துகின்றேன். ஆகட்டும். இந்த மேற்கொண்டு நீ நானும் ஒத்த நண்பனாகி விட்டோம். அப்படியா? உறவுக்கு கை கொடுப்பா, உரிமைக்கு குரல் கொடுப்போ. இருந்தாலும் அந்தி போயதாகி விட்டது. இன்றிரவன் வீட்டு தங்கி இருவரும் உணவருந்து விட்டுதான் செல்ல வேண்டும். பார்த்தாயா என்ன வார்த்தை கூறுகின்றார்? அந்தி பொய்தாகி விட்டது. இன்று இரவு என் இல்லத்தில் தங்கி உணவு அருந்து விட்டு செல்லுங்கள் என்று கூறுகின்றார். நீ என்ன சொல்ற? விஜயா விரோதி வீட்டில் எப்பொழுதுமே நான் கைடு வைக்க மாட்டேன். இப்பொழுதே நான் நம்முடைய நாட்டிற்கு செல்கின்றேன். இந்த வெற்றி செய்தியை மாமாவிடம் சொல்கின்றேன். நீ இன்று தங்கி பிரித்துட்டு விட்டு நாளை வந்தால் போதும். நான் சென்று வருகிறேன். உணவு தயாராகி விட்டதா? பாட்டங்கள் போகலாம்.
பார்த்துட்டு கால்ல உயிராம்பா டேய் டேய் காலே அடிச்சு புடுவா அம்மா என்ன போட்டு அடிச்சுங்கற நீ மண்ணே பாபாலே எதற்காக பாத வைத்து மன்றாடி மன்னிப்பு கேட்டேன் தெரியுமா? நாட்டுக்கு பகையாளி குடும்பத்தை ஒருவாறு தான் கொடுக்க வேண்டும். ஆஹா தீர்த்த மறுத்தல் தான் போர்வாச்ச வேண்டும். இங்க பாசு கொண்டா டேய், நான் தீட்டும் திட்டத்துக்கு நீ உறுதுணையாக இருக்க வேண்டும். என்ன பண்ணா உன் காதை கொண்டா ஏய் கால் கடிக்கலன்னு பாக்குறியா வாடா அப்பனா வா